90ஸ்கள்ல பார்த்தீங்கன்னா, காமெடிக்கு பேர் போனவர்கள் தான் கவுண்டமணி, செந்தில் அவர்கள். இவங்களுடைய காமெடி இல்லாத படங்களே இருக்காது. ஹீரோக்களை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களாக அப்போது இவங்க கொடிகட்டி பறந்தாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு சில ஹெல்த் இஷ்யூவால படங்கள் நடிப்பதை நிறுத்திட்டாங்க. அதன் பின்பு தற்போது மீண்டுமுமே 2 பேரும் கம்பேக்குமே கொடுத்திருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா செந்தில் அவர்கள் ஒரு சில படங்கள்ல சிறப்பு தோற்றங்கள்ல மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல அண்மையில வெளியான ஒரு சில லோ பட்ஜெட் படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, நடிகர் செந்தில் அவர்களுக்கு மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காராம். அதாவது அவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 படத்துல தான் செந்தில் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில அண்மையில இது பற்றி பேசிய செந்தில் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. இவங்களுடைய காம்போல இதற்கு முன்னாடி வெளியான அனைத்து படங்களுமே செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. ஆகையால ஜெயிலர் 2க்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 1ஆம் பாகம் ரஜினி சாருடைய கெரியர்லேயே அதிகம் வசூல் செய்த திரைப்படமாக அமைச்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2ஆம் பாகமுமே அந்த சாதனையை முறியடிக்கும் அப்படின்னுமே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.